நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவைக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வீட்டில் சாம்பார், ரசம், பொரியல், டெய்லி வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு ஜீரா ரைஸும், அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து மஷ்ரூமில் வந்து ஒரு கிரேவியும் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம சில பொருள் எல்லாம் வதக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பாருங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட பாருங்கள் 2 பட்டை, சின்ன துண்டு 2 கிராம்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் 2, நம்ம சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். உறிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அது இது கூட சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50% வதங்கினா போதும். அது கூட வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்க்கலாம். தக்காளி வந்து சும்மா லேசாக வதங்கினா போதும். மேல்தூள் மட்டும் லேசாக சுருங்கி வந்தால் போதும். அது கூட வந்து பச்சை ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இது ஆற வச்சு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் வந்து மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து வதக்கி வச்சுருந்தாலே அதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 சில்லு தேங்காய் சேர்த்துறேன். இது கூட நீங்கள் வந்து டேபிள் ஸ்பூன் கணக்குன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மசாலா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இப்போ வந்து தாளித்து விடலாம். மஷ்ரூம் தாளிக்கிறது பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். நம்ம வந்து ஒரு 3/4 கப்பு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கலாம். இப்போ இதை கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலருக்கு வரணும். அது வரைக்கும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் தீங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த சமயம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இது தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அது வந்து எனக்கு 1/2 ஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் பார்த்திங்கன்னா இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் கொதிக்கட்டும். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்களா? கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காளான் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். காளான் வந்து 200 கிராம். இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். இது காளான் வந்து மஷ்ரூம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இழுக்கும். மட்டன் சிக்கனுக்கு சேர்த்துற மாதிரி அதிகமாக சேர்த்துக்கூடாது. பார்த்து சேர்த்துக்கோங்க. காளான் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுருக்குறேன். 2 நிமிஷம் அதில் வெந்திருக்குது. இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம். இந்த 1 கப்பு சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதனால தண்ணி விடும் இல்லையா, அதனால் இப்போ இனி ஒரு கப் சேர்த்து இப்போ நம்ம வந்து உப்பு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு பத்தலைனா மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். குக்கரில் இதே மாதிரி தான் ஒரு விசில் வச்சு எடுத்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். நம்ம ஜீரா ரைஸ் செய்யலாம். நம்ம நெய் தான் சேர்த்துக்கணும். நெய் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 2 பிரியாணி இலை போடுறேன். அது கூட ஒரே ஒரு பட்டை
கிராம்பு வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 4 கிராம்பு போடுறேன். ஏலக்காய் 4 ஏலக்காய். அப்புறம் கடல்பாசி கொஞ்சம் நல்லாயிருக்கு போட்டால். அப்புறம் ஜாதிபத்திரி அதுவும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அப்புறம் நம்ம இந்த அரிசி சேர்க்கலாம். பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் வரும். அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடித்து வச்சுருக்கேன். இப்போ சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ரைஸ் இது கூட சேர்த்து ரைஸ் சேர்க்கும்போது அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியத்தை விட இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ இந்த அரிசி வந்து நல்லா கலக்கி விடணும். அந்த நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் இது கூட மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பு தீ வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்து 2 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி இது சேர்த்த போகிறேன். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம சேர்த்துட்டு நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு சரியாக இருக்கா பத்தலையா அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நான் பார்க்குறேன். உப்பு பார்த்து கரெக்டாக இருக்குது. உப்பு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சாப்பாடு வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இப்போ நல்ல தளதளன்னு கொதிக்குது இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கலாம். அடுப்பில் மீடியமாக வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். கரெக்டாக ஒரே ஒரு விசில் மீடியமாக வச்சு ஒரு விசில் வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் வந்து நான் இறக்கி வச்சு ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு பார்த்தீங்களா? நல்ல பழப்பழப்பழன்னு ஆயிடுச்சு. சாப்பாடு குழையவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கவும் இல்லை. பாருங்க, சாப்பாடு பழப்பழன்னு இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளோட ரைஸ் வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நம்ம காளான் கிரேவி செஞ்சுருக்கோம். இது ரொம்ப இது இன்னும் திக்காக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லூஸ் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ ரைஸோட நம்ம பசங்க சாப்பிட்டுக்கு நல்லாயிருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்குதுன்னு இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.